31. நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். யார் யாரிடம் கூறியது? பவுல் குறிச்சொல்ல ஏவுகிற ஆவியிடம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள் வரை. கேள்வி 32. பவுலும் சீலாவும் எங்கே போகையில் குறிச்சொல்லும் ஒரு பெண் எதிர்பட்டாள். தாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி 33. குறிச்சொல்லும் பெண்ணின் எஜமான்களுக்கு எது அற்று போயிற்று? தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 34. குறிச்சொல்லும் பெண்ணின் எஜமான்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து எங்கே இழுத்து கொண்டு போனார்கள்? சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 35. பவுலும் சீலாவும் எவைகளை போதிப்பதாக குறிச்சொல்லும் பெண்ணின் எஜமான்கள் கூறினர்? ரோமர் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை. அப்போஸ்தலர் 16:21. கேள்வி 36. பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாய் எழும்பினவர்கள் யார்? ஜனங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 37. பவுல் மற்றும் சீலாவின் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொன்னது யார்? அதிகாரிகள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 38. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி அதிகாரிகள் யாருக்கு கட்டளையிட்டார்கள்? சிறைச்சாலைக்காரனுக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 39. பவுலையும் சீலாவையும் டேஸ் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்தனர். அநேக அடி அடித்த பின்பு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 40. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்காரன் எங்கே அடைத்து வைத்தான்? உட்காவலறையில். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 41. சிறைச்சாலைக்காரன் பவுல் மற்றும் சீலாவின் கால்களை எங்கே மாட்டி வைத்தான்? தொழு மரத்தில். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24